தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்தவர் ஸ்ரீராஜ். பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கொச்சி அருகே உள்ள திருக்காக்கரை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரின் வீட்டிற்கு சென்ற ரவுடி ஸ்ரீராஜ் தூங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞரை தட்டி எழுப்பி அவரது நெற்றி மற்றும் மார்பில் கத்தியை வைத்து தனது உறவினரான இளம் பெண்ணிடம் என்ன பேசினாய் என திரைப்பட வில்லனை போல் மிரட்டி அவரை தாக்கினார். வாயில் துண்டு பீடி, கையில் கத்தி என சினிமா காட்சிகளை மிஞ்சியிருந்த ரவுடி ஸ்ரீராஜின் செயல் திக் நிமிடங்களாக இருந்தது. பின்னர் அந்த இளைஞரை வெளியே அழைத்து சென்ற ரவுடி ஸ்ரீராஜ் அவரை கீழே தள்ளி பூட்ஸ் காலால் மிதித்து கையில் வைத்திருந்த இரும்பு ராடால் அடித்து இளம் பெண்ணிடம் என்ன பேசினாய் என கேட்டு சித்திரவதை செய்தார். ஒரு கட்டத்தில் ரவுடி ஸ்ரீராஜ் கடுமையாக தாக்க அந்த இளைஞர் வலி பொறுக்க முடியாமல் கதறி அழுதார். வலியால் கதறி துடித்த போதும் இளைஞரை விடாத ரவுடி ஈவு இரக்கம் இன்றி கொடூரமாக இரும்பு ராடால் தாக்கியதில் இளைஞரின் கால் எலும்பு முறிந்தது. முன்னதாக இளைஞரின் செல்போனை பறித்த ரவுடி தான் அடித்து துன்புறுத்தியதை வீடியோ பதிவு செய்து அதை இளைஞரின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவும் வைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் அளித்த புகாரில் போலீசார் ரவுடி ஸ்ரீராஜை கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ரவுடி கூறியது போலீசாரையே கிறுகிறுக்க வைத்தது. கடந்த ஆண்டு மலையாளத்தில் வெளியான பனி திரைப்படத்தில் இடம்பெற்ற தேவி கதாபாத்திரத்தால் பெருமளவு ஈர்க்கப்பட்டதாகவும் நிஜத்தில் அதை போல் தானும் நடந்து கொள்ள திட்டமிட்டு உறவினர் பெண்ணுடன் இளைஞருக்கு தொடர்பு இருப்பதை அறிந்து திட்டமிட்டபடி அதை செயல்படுத்தியதாக கூறினார். பொழுதுபோக்கிற்காகவும் மக்களை மகிழ்விக்கவும் எடுக்கப்படும் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களை நிஜ வாழ்விலும் அரங்கேற்ற நினைக்கும் இவர்களை போன்ற சைக்கோக்களால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை. படத்தில் இடம்பெறும் காட்சிகள் யாவும் கற்பனையானவை என டைட்டில் கார்டு போட்டாலும் அதை பொருட்படுத்தாத இவர்களை போன்றவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.